ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டை சுத்தியும் பெரிய பெரிய நாடுகள். ஆனா அந்த சின்ன நாட்டுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய தங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை சுத்தி இருக்கிற அந்த பெரிய நாடுகள் அந்த நாட்டை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணும். அப்படிதான் இன்னைக்கு தைவான் அப்படிங்கிற ஒரு சின்ன நாட்டை தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா, ஜப்பான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடுகளும் போட்டி போட்டுட்டு இருக்கு. அப்படி இந்த சர்வதேச நாடுகள்கிட்ட இல்லாத என்ன தங்க புதையல் தைவான் கிட்ட இருக்கு, எதுக்காக அந்த நாட்டை அபகரிக்க இந்த நாடுகள்லாம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, தைவான் கிட்ட இன்னைக்கு இருக்கிற செமிகண்டக்டர் சிப்கள் தான். இன்னைக்கு செமிகண்டக்டர் சிப்களை தயாரிக்கிறதுல தைவான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த செமிகண்டக்டர்னா என்ன, எதுக்காக இந்த செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியம், இந்த செமிகண்டக்டர் தைவான் கிட்ட இருக்கிறதுல உலக நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னா கரண்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முழுமையா கடத்தவும் முடியாத, முழுமையா தடுக்கவும் முடியாத ஒரு பொருள். அதை தான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இது இரும்பு கம்பி மாதிரி கரண்டை முழுமையா பாஸ் பண்ணாது, அதே நேரத்தில் ரப்பர் மாதிரி முழுமையா தடுக்கவும் செய்யாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை கொண்ட ஒரு பொருள். அதனால தான் இதுக்கு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு. செமின்னு சொன்னா பாதி அப்படின்னு சொல்லுவோம், கண்டக்டர் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கடத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதை செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கரண்டை பாஸ் பண்ணுறது மட்டும் அல்லது தடுக்கிறது மட்டும் இந்த செமிகண்டக்டரோட வேலை கிடையாது. ஒரு கரண்ட் எப்போ போகணும், எவ்வளோ போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிற எல்லா டிசிஷனையும் இந்த செமிகண்டக்டர் தான் எடுக்குது. ஒருவேளை இந்த செமிகண்டக்டர் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த செமிகண்டக்டர் இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் ஆன் ஆகாது, கம்ப்யூட்டர் இயங்காது, ஏவுகணைகளால் அதனுடைய இலக்கை சரியாக அடைய முடியாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, ஒட்டுமொத்த நவீன உலகமும் ஸ்தம்பித்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செமிகண்டக்டர்கள் பெரும்பாலும் சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருந்தா தயாரிக்கப்படுது. இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது மணல்ல இருந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட மணல் பல முறை சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அது வந்து ஒரு வேஃபரா மாற்றப்படுது. அப்படி வேஃபரா மாற்றப்பட்டதுல இருந்தா செமிகண்டக்டர் தயாரிக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வேஃபர்லயே ஆயிரக்கணக்கான செமிகண்டக்டர் சிப்ஸை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 0 and 1 பைனரி சிஸ்டம்ல இது ஒர்க் ஆகுது. 0 அப்படின்னு சொன்னா மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லியும், 1 அப்படின்னு சொன்னா மின்சாரம் போகுது அப்படின்னு சொல்லியும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த 0-1 பைனரி சிஸ்டமை கண்ட்ரோல் பண்றதுக்காக டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துறாங்க. இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது ஆன் ஆஃப் அப்படிங்கிற சுவிட்ச் அடிப்படையில் இது ஒர்க் ஆகும். ஒரு மாடர்ன் சிப்ல பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர் இருக்கும். அதாவது ஒரு செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டர், லட்சக்கணக்கான சர்க்யூட்ஸ், நுணுக்கமான ஒயரிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக் பிரெயின் தான் இந்த செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உதாரணமாக நம்ம நகத்துடைய அளவிலான ஒரு சின்ன சிப் ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரையும் இயக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செமிகண்டக்டர் பயன்படுத்தப்படாத இடமே இல்லை. மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் வந்து ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே, எல்லா நவீன டெக்னாலஜிலையுமே செமிகண்டக்டர் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கார் ஓட்டுறோம், பைக் டிரைவ் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே ஆயிரக்கணக்கான செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பழைய தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 28 nm சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. nm அப்படின்னு சொன்னால் நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செமிகண்டக்டர் சிப்ஸோட சைஸை வந்து குறிக்கிற யூனிட்ஸ் தான் இந்த nm அப்படிங்கிறது. இது வந்து அட்வான்ஸ் ஆக 28 nm அப்படிங்கிறது 5 nm, 6 nm, 7 nm அப்படின்னு சொல்லி கம்மியாகிட்டே போகுது. எந்த அளவுக்கு இதோடைய சைஸ் வந்து கம்மியாகுதோ அந்த அளவுக்கு இதோடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமான வேகம், குறைவான மின்சாரம், அதிக திறன் கொண்டதா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய உலக நாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புதையல் தான் இன்னைக்கு தைவான் கிட்ட இருக்கு. எந்த அளவுக்கு தைவான் கிட்ட இந்த செமிகண்டக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த அட்வான்ஸ் செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 5 nm, 3 nm அப்படிங்கிற இந்த சிப்ஸோட மேனுஃபேக்சரிங் ஒட்டுமொத்தமா 90% தைவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா TSMC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகின் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. TSMC அப்படின்னு சொன்னா தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த நிறுவனம் ஆப்பிள், என்விடியா, குவால்காம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு செமிகண்டக்டர் சிப்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஐபோனுக்கான செமிகண்டக்டர் சிப்ஸ் இந்த நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. என்விடியா நிறுவனத்துடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்ஸையும் இவங்க தான் என்ன செய்யறாங்க சொன்னா தயாரிக்கிறாங்க. இது போக AMT, குவால்காம் அப்படின்னு சொல்லப்படுற பிரபலியமான நிறுவனங்களுக்கும் இவங்க நிறைய செமிகண்டக்டர் சிப்ஸ் என்ன செய்யறாங்க சொன்னா தயாரிச்சு கொடுக்குறாங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா, அமெரிக்காவுக்கு ராணுவ உற்பத்திக்கு தேவையான அத்தனை ஆயுதங்களுக்கும் செமிகண்டக்டர் சிப்ஸை இவங்க தான் என்ன செய்யறாங்க சொன்னா தயாரிச்சு கொடுக்குறாங்க. தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி TSMC இல்லாம இன்னைக்கு உலக நாடுகள் ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு சீனா தைவான் மோதலுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த செமிகண்டக்டர் சிப்காக தான் சீனா இன்னைக்கு தைவானை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சீனா பல வருஷமாக ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க. அதாவது தைவான் வந்து எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்னணியில் அரசியல் நோக்கம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய தொழில்நுட்ப மேலாதிக்கமும் இருக்குது. சீனா மீது அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப தடைகள் இருக்கிறனால சீனாவால் இன்னும் இந்த அட்வான்ஸ் செமிகண்டக்டர் சிப்ஸை முழுமையாக தயாரிக்க முடியல.
அதனால தான் தைவானை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீனா இன்னைக்கு பெரிய பெரிய முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சீனா தைவானை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸை தயாரிக்கிறதுல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ற TSMC தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒட்டுமொத்தமா சீனாவுடைய கைக்கு போகும். அப்படி போச்சுன்னு சொன்னா உலகின் அட்வான்ஸ் செமிகண்டக்டர் சிப்ஸ் உடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒட்டுமொத்தமும் சீனாவுடைய கைக்கு போகும். உலகத்தினுடைய தொழில்நுட்ப சமநிலை சக்தி தலைகீழாக மாறும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தைவானுக்கு ரொம்ப பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இது வரைக்கும் தைவானை ஒரு தனி நாடு அங்கீகரிக்கல அப்படின்னாலும் ஒரு நாட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அத்தனை தேவைகளையும் தைவானுக்கு அமெரிக்கா தாராளமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆயுத உதவி, இராணுவ பயிற்சி, கடற்படை பாதுகாப்பு இப்படின்னு சொல்லி எல்லா உதவிகளையும் அமெரிக்கா தைவானுக்கு செய்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ராணுவ அமைப்பு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏவுகணைகள் இப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய எல்லா தொழில்நுட்பத்துக்கும் தைவான் கிட்ட இருந்து தான் செமிகண்டக்டர் சிப்ஸ் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மேனுஃபேக்சரிங் செஞ்சு கொடுக்கப்படுது. இதனால அமெரிக்கா முழுக்க முழுக்க தைவானை சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை சீனா தைவானை கைப்பற்றிச்சு அப்படின்னு சொன்னா சீனா உலகின் முதன்மை சக்தியாக மாறும், அமெரிக்கா பின்னுக்கு தள்ளப்படும். அதனாலதான் அமெரிக்கா இப்ப வரைக்கும் தைவானை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, மற்ற நாடுகள் ஐரோப்பா, இந்தியா, ஜப்பான் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சீனா மாதிரி தான் இந்த எல்லா நாடுகளும் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ஐரோப்பா, ஜப்பான், இந்தியாலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா TSMC தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட நிறைய பிசினஸ் டீல்ஸை வச்சிருக்காங்க. ஜப்பான் TSMCயோட இணைந்து ஜப்பான்ல ஒரு புதிய தொழிற்சாலையை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சொன்னா அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த தொழிற்சாலைக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் மானியங்கள் உட்பட ஜப்பான் அரசு ரொம்ப தெளிவாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு குஜராத் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்னைக்கு நிறைய தொழிற்சாலைகளை நிறுவ முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தைவான் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தைவான் செமிகண்டக்டர்ல இப்போது இருக்கிற நிலையை அடைய கிட்டத்தட்ட 10 முதல் 15 ஆண்டுகள் வரை உலக நாடுகளுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. தைவான்ல ரொம்ப சின்ன அளவிலான ஒரு போர் ஏற்பட்டா கூட அது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. உதாரணமா மொபைல் போன்ஸ் தட்டுப்பாடு வரும், கார் உற்பத்தி நிறுத்தப்படும், பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடையும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI உடைய ஆராய்ச்சி தாமதமாகும், பாதுகாப்பு துறையுடைய உற்பத்தி குறையும், இப்படின்னு சொல்லி உலகம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுவா உலகத்துல எந்த நாட்டுல எண்ணெய் வளம் அதிகமா இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய சூழல் அதை தலைகீழாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இன்றைய சூழல்ல உலகம் எண்ணெயை விட செமிகண்டக்டர் சிப்களை தான் அதிகமா சார்ந்திருக்கு. அதனாலதான் தைவான் முக்கியம், TSMC முக்கியம், சீனா அமெரிக்கா மோதல் அப்படிங்கிற இந்த தலைப்பும் ரொம்ப முக்கியம். வரலாற்றில் ஒரு சிலிகான் போர் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது யார் செமிகண்டக்டர் சிப்களை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு Q7 TV எக்ஸ்க்ளூசிவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இர்ஷா.